ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சுமார் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு 2025 நிஜமாகுதுங்க. அப்படி ஒரு விஷயத்த சொன்னது யாரு, அவர் என்ன தான் சொன்னார், அது இன்னைக்கு என்ன நிஜமாகிட்டு இருக்கு, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு உமர்ஸ் டைரி. நான் உங்கள் உமர். சரிங்க, இப்போது அந்த விஷயத்தை சொன்ன அந்த மனிதர் பேர் ஃப்ரிட்ரிச் நீட்சே. இவர் 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1850-60களில் ஜெர்மனியில் பிறந்த ஒரு தத்துவ ஞானி. 19ஆம் நூற்றாண்டுடைய முக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லலாம். இவரை பாரம்பரிய மத நெறி சமூக மதிப்புகளை பற்றின நிறைய கேள்விகளை எழுப்பின ஒரு நபர். காட் இஸ் டெட் அப்படிங்கிற ஒரு கருத்தால் இவர் ரொம்பவே புகழ்பெற்றவர். மனிதனுடைய வில் டு பவர் அப்படிங்கிற சிந்தனையை முன்வைத்த நபர். அவரோட சிந்தனைகள் நவீன தத்துவம், இலக்கியம், மனவியல் மீது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ அந்த நீட்சே அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் ஒரு முக்கியமான 3 தவறுகளை பற்றி சொல்லியிருக்காருங்க. இது இன்னைக்கு நம்மளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை 19ஆம் நூற்றாண்டுலேயே அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சமூக ஊடக யுகத்தில் இன்னும் தீவிரமாகவே இது இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, அதிக வேலை, பிஸியான ஒரு வாழ்க்கை, அதாவது சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு மனம். நீட்சே இதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனிதன் எப்போதும் வேலை பழுவில் மூழ்கி இருந்தால் அவன் தன்னைத்தானே மறந்து விடுகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம அதை பிஸி அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ பிஸி அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த பிஸியான வாழ்க்கை தனிப்பட்ட சிந்தனைக்கு இடம் அளிக்காது. உங்களுடைய கனவுகள், இலக்குகள் எல்லாமே இதனால் பின்தள்ளப்படுகிறது. அதாவது ஒருவரை எந்திரம் போல மாற்றி விடுகிறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நம்ம யார், எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு கூட உங்களுக்கு பதில் தேட நேரம் இல்லாமல் போயிடும். சொல்லப்போனால் செல்ஃப் நெகேஷன், சுயத்தை மறுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல் தவறாக அவர் சொல்லியிருக்காரு. சரி, இரண்டாவது தவறாக மேலோட்டமான ஆர்வம் அப்படின்றத சொல்கிறாரு. கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு பழக்கம். அதாவது அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதாவது எதுலேயுமே ஒரு ஆழமான சிந்தனை இல்லாமல் போகிறது. இன்றைக்கி நம்ம யூடியூபோட ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ட்விட்ஸு மூலமாக நிறைய தகவல்களை ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எந்த விஷயத்துலையுமே ஒரு ஆழமான ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மையாக இருக்குது. அதாவது நிபுணத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப சவாலாகிடுது. அறிவுடைய ஆழம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான முன்னேற்றம் தீவிர ஒரு ஆராய்ச்சி, ஆழமான சிந்தனையால் மட்டும்தான் சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறத அவர் இதன் மூலமாக சொல்கிறாரு. மூன்றாவது தவறாக அவர் சொல்லக்கூடியது அளவுக்கு மீறிய இரக்கம். அதாவது எல்லோரிடமும் சம இரக்கம். இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நன்மை தீமை ரெண்டுக்குமே வேறுபாடு தெரியாத அளவுக்கு காட்டக்கூடிய ஒரு இரக்கம். இது ஒழுக்கத்தை தகர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே எல்லாரும் விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு, நல்லது கெட்டது அப்படிங்கிற வேறுபாடு தெரியாமல் சிம்பத்தி ஓவர்லோடடாக இருக்கிறோம். ஸோ இது நீதியை மங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இரக்கமும் நீதியும் சமநிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒழுக்கம் குழப்பமாயிடும் அப்படிங்கிறத நீட்சே சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவர் சொன்ன இந்த 3 தவறுகள் இன்னைக்கு இன்னும் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத வலைதளங்களில் நிறைய பேர் பதிவிட்டுட்டு வர்றாங்க. ஒருவேளை அவர் இன்னைக்கு அதை பார்த்துருந்தா, மனிதன் தன்னுடைய சுயத்தை மறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, முதல் விஷயம் மிதமிஞ்சிய உழைப்பு, 2வது ஆழமற்ற ஆர்வம், 3வது அளவற்ற இரக்கம். இது எல்லாமே நம்மளுடைய சுயத்தை மறக்க வைக்குது, ஆழமற்ற வாழ்க்கையை தான் உருவாக்குது, நியாய உணர்வை மங்க செய்யுது. அதாவது வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை அப்படிங்கிறத மறந்து வாழ்வை ஓட்டுவது போன்ற ஒரு உணர்வுக்குள்ளே நம்மளை தள்ளிடுது அப்படின்றத இவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நவீன சமூக ஊடக காலத்தில் நீட்சே சொன்ன எச்சரிக்கைகள் இன்றைக்கும் பொருந்தது அப்படின்றது தான் நம்ம நம்பணும். நம்ம பிஸியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலகி சுயத்தை தேடிக்கிட்டு ஆழமாக சிந்திக்க பழகணும். உண்மையான நியாயத்தையும் இரக்கத்தையும் சமநிலையில் வச்சா மட்டும்தான் வாழ்க்கையை ஓட்டுவது போல இல்லாமல் உண்மையில் வாழ்வது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு இந்த பதிவு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.